ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸோட டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், நான் கொஞ்சம் போர்ஷன் நான் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ஸ்லீவ் ஃபுல்லாக வரும். இதை நான் எப்படி டிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இன்க்ளூடிங் ட்ரேசிங்லேருந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் 2 பக்கமும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சைடு நம்ம ஸ்டோன் செயின் கொடுக்கறதுனால டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம நான் மார்க் பண்ணியிருக்க போர்ஷன் தான் நான் இப்போ ட்ரேஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு 2 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ்க்கு, அதாவது ஸ்கொயராக ஒரு சார்ட் பேப்பரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட எண்டில் ஒரே ஒரு எண்டில் மட்டும் கொஞ்சம் கர்வாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கார்டை பார்த்தா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு கார்டை வச்சு தான் நம்ம இந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே டிசைன் பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ், வித்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ். இப்போ நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டை இப்போ 10 இன்ச்சஸ்னால் 5 இன்ச்சஸ் அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் சார்ட் பேப்பரோட சென்டர் பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே சென்ட்ரு போர்ஷன்லேருந்து தான் நம்ம ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் 2 பக்கமுமே ஈக்குவலாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட், அதாவது சார்ட் பேப்பரோட சென்டர் பாயிண்ட் அண்டு ப்ளவுஸோட ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டையும் நேராக வச்சுட்டு ஜஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள். அந்த பேப்பருக்கு அவுட் சைடில் ஒரு ட்ரா பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. தென் இதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு நம்ம ட்ரா பண்ணிட்டாலே கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும் டிசைனு. பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கவங்க கூட இந்த ப்ரைடல் டிசைனை ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நான் இந்த வீடியோ 2 பார்ட்டாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு வீடியோனா ரொம்ப லென்த்தியாக இருக்குங்கிறதுனால 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்னா, அதே பேப்பரை செகண்டாக, அதாவது 2 கர்வுக்கு நடுவில் நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு டிசைன் வரைஞ்சிட்டோன்னா அதை ஈஸியாக நம்ம மற்றதையும் நம்ம ட்ரை பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு இது வரைஞ்சிட்டேன். அதுக்கடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு நம்ம கொண்டு போய்க்கலாம், அவ்வளோதான். எப்போவுமே மார்க் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நம்மளுக்கு மிஸ்டேக் வந்துன்னா கூட நம்ம அதை அழிச்சிட்டு திரும்ப ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு முடிச்சாச்சு. அகெயின் ரைட்டு. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம டிசைன் ட்ரா பண்ணும்போது ட்ரேசிங் வரைஞ்சி பேப்பரில் வரைஞ்சி ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணணுங்கிற இது கிடையாது. நம்மளுக்கு டைமும் நம்மளுக்கு ரொம்ப சேவ் ஆகும். அடுத்து இதே ஸ்டெப்பை தான் நம்ம அடுத்த இதுக்கும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ 3 ஸ்டெப்ஸில் நம்ம இந்த டிசைனை நம்ம முடிக்க போகிறோம். ஃபுல் ஸ்லீவுமே கவர் ஆகும். ஃபைனலாக அந்த டிசைனை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், நம்ம இதை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த சார்ட் பேப்பரை மட்டும் நீங்கள் கரெக்ட் அளவில், அதாவது 2 இன்ச்சஸ் பை 2 இன்ச்சஸ்க்கு நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணி இந்த கர்வ் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம ஹோல் டிசைனையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் இதில் உங்களுக்கு டிசைன் எப்படி பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட பாட்டம் பார்த்திங்கன்னா கர்வ் மாதிரி தான் வரும். இன்னொரு இதில் முக்கியமான விஷயம்னா, இதில் டிசைன் பண்ணும்போது நம்ம மேலே இருந்து தான் கீழே டிசைன் பண்ணணும். எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, பாட்டமில் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்படி கொடுக்க போகிறதில்ல. பாருங்கள்,
மேலே ஒரு போர்ஷன் நான் வந்து ஏற்கனவே டிசைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை முடிச்சுட்டு இப்போ வந்து நான் இதில் ஒரே ஒரு போர்ஷனை தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஒரோட இது தான் வந்து நம்ம மற்ற எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் மேலே ஒரு லைன் வந்து சுகர் பீடில் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். நான் எப்போவுமே வந்து தின் சரி த்ரெட் எடுத்து ஸ்டிச்சஸ் கொடுப்பேன் ப்ரைடல் ப்ளவுஸ்னால். ஸோ எடுத்திருக்கேன் பாருங்கள். அண்டு சுகர் பீட் பார்த்திங்கன்னா ப்ரிசோ பிராண்டு, நீடல் வந்து துளி பிராண்ட் 24 நம்பர் தான். இப்போ அப்படியே வந்து அந்த லைன் மேலே நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்தாலே போதும். சுகர் பீட் கொடுக்கும்போது 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் கொடுங்க, அப்போ தான் வந்து நீட்டாக ஃபினிஷிங் வரும். இது ரொம்ப சின்ன பீடுங்கிறதுனால நீங்கள் வந்து 3-4ன்னு கொடுத்துடாதீங்க. அப்புறம் வந்து ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாவே இருக்காது. 2 பொறுமையாக அந்த கர்வெல்லாம் வந்து அழகாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் நம்மளுக்கு டிசைன் வந்து பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இதே மாதிரி இந்த ஒரு கர்வையும் நம்ம முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த போர்ஷனை முடிக்க போகிறோம் பாருங்கள். முடிச்சுட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ஒரு போர்ஷனில் வந்து அந்த லைன் மேலே ஒரு சுகர் பீட் லைனில் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயினை கொடுக்க போகிறேன். நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு என்ன பண்ணுறேன்னா ஆல்டர்னேட்டிவாக ஒரு கர்வுக்கு வந்து ஸ்டோன் செயின், இன்னொன்றுக்கு வந்து பேர்ல் செயின், இப்படி நான் மாற்றி கொடுக்குறேன். பாருங்கள், ஸ்டோன் செயினுக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி அந்த பீடை ஒட்டியே, அதாவது சுகர் பீட் லைனுக்கு ஒட்டியே நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இதில் ஏன் ஸ்டோன் செயின்னு இன்னொரு கர்வுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து பேர்ல் செயின் யூஸ் பண்ணேன்னா, எல்லாமே ஸ்டோன் செயினாக நம்ம யூஸ் பண்ணோன்னா ஸ்லீவ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் கொடுக்கணும். சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டில் நம்ம அந்த கர்வ் மேலே கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே கோல்ட் செயின் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். அது இன்னுமே ரொம்ப கிராண்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தக்கன நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம ஒரு லைன் சுகர் பீடு, நடுவில் ஸ்டோன் செயின், அகெயின் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கர்வை வந்து நம்ம மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அரும்பரும்பாக அதே மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. சென்டர்லேருந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஒரு 3mm பீடு அண்ட் ஒரு சுகர் பீடை யூஸ் பண்ணி அந்த அரும்பு எஃபெக்ட் கொடுக்கணும். நான் எதுக்கு மேலேருந்து ஃபில் பண்ணேன்னா, இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக கீழே வந்து அந்த போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போக முடியும். இது கீழேருந்து கொடுத்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக வராது இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும். பாருங்கள், இந்த ரைட் சைடில் முடிச்சிடலாம். ரைட் சைடோட கர்வ் முடிச்சுட்டு அகெயின் லெஃப்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரே அதாவது நேராகவே நம்ம முடிக்கலாம். சிலவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஷேப் கரெக்டாக கொண்டு வர முடியாதுங்கிறதுக்காக நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ ரைட் சைடு முடித்த மாதிரி நான் லெஃப்ட் சைடும் முடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், கீழே உள்ள போர்ஷனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், மேலே வந்து ஒரு செல்ஃப் கலர் ஸ்டோன் ஒட்டி நான் வந்து ஒரு லைன் சுகர் பீட் அண்டு பேர்ல் பீடில் பேர்ல் செயின் அண்டு சுகர் பீட் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தக்கன நம்ம கரெக்டாக ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த டிசைனை முடிச்சுட்டு அடுத்து உள்ளுக்கு என்ன டிசைன் பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.